இத பாராத்தா, யாரையுமே பார்த்த மாத்திரத்துல முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 1000 ரகசியம் இருக்கும். உங்க அப்பனே எடுத்துக்க. ஊரே அவனை பெரிய மனுஷன்னு கையெடுத்து கும்பிடுது. ஆனா எவனோ ஒரு அமாவாசையில பிறந்த பையன் அவனையே மிரட்டி பணத்தை வாங்கிட்டு போறான். இவ்வளவு என்னத்துக்கு? உன் பெரிய மாமன் அதான் என் அழகு மாப்பிள. ஆட்டுக்கல்ல மாவு ருப்புற மாதிரி வாய் நிறைய வெத்தலையை போட்டு கொதப்பிக்கிட்டு இருப்பானே, அவனும் உங்க அப்பனும் இணை பிரியாத சிநேகிதனுங்களா இருந்தானுங்க. என்னைக்கு உன் அத்தை கழுத்துல தாலியை கட்டினானோ அன்னியோட பேச்சுவார்த்தையே நின்னு போச்சு. ஏன் பாட்டி? யாருக்கு தெரியும்? அது சிதம்பர ரகசியம் மாதிரில இருக்கு. உனக்கு கூடவா? எனக்கு மட்டும் இல்ல அத்தா, அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. அத்தை விடு. என் மாப்பிளையோட தங்கச்சி இருக்கல்ல சரோசா, யாரு? ரமாவோட அம்மா தானே? அவளேதான். அவ பிறந்தப்போ தங்க தொட்டில்ல போட்டு தாலாட்டினாங்க. அப்படியெல்லாம் சீரஞ்சிறப்பமா வளர்த்தாங்க. நிஜமாவா பாட்டி? அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? இப்ப என்னடான்னா அண்ணன் தங்கச்சிக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்ல. வீடு வீடா சமையல் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கறா. ஏன் பாட்டி? யாருக்கு தெரியும்? எல்லாம் ரகசியமால இருக்கு. சிதம்பர ரகசியம் மாதிரி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், யாரையும் பார்த்த மாத்திரத்துல சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாதுன்னு. போ பாட்டி, நான் எதை பத்தியோ சொல்றேன், நீ வேற எதையோ சொல்ற. எல்லாமே ஒண்ணுதான். நம்ம வீட்லயே 1008 ரகசியம் இருக்கு. அத பத்தி எல்லாம் கவலைப்படாம எவனோ பரிசல்காரனா அவனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. படாத்த பேசாம. ம். குட் நைட் மாமா. ஸ்வீட் ட்ரீம்ஸ். யாத்தா, ம்? அந்த பரிசல்கார பையன் சந்தேகப்படுற மாதிரி என்ன செஞ்சா? இது பாரு பாட்டி, நீ சொன்ன இவ்ளோ ரகசியத்துக்கும் எப்போ பதில் கிடைக்குதோ அப்ப இதுக்கும் பதில் கிடைக்கும். நீ நிம்மதியா படுத்து தூங்கு. ம்? ஆ, இனிமே நான் எங்க நிம்மதியா படுத்து தூங்குறது? இவ தூங்குறதுக்காக நான் ஏதோ கதைய சொன்னேன். கடைசியில இந்த பரிசல்கார பையலை பத்தி சொல்லி ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டாளே. அந்த பரதேசி பையன் என்னத்தை செஞ்சு தொலைச்சான்? வெத்தலை போட்டிருந்தா வெத்தலையாவது போடலாம். எனக்கு தூக்கம் போச்சு. காமாட்சி, காமாட்சி. இந்தாங்க. இந்தா, இத பத்திரமா கொண்டு போய் பீரோல வை. அட, மோதிரம் யாருக்கு? உங்களுக்கு செஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு எதுக்குடி மோதிரம்? எல்லாம் வரப்போற நம்ம மாப்பிள்ளைக்கு தான். மாப்பிள்ளைக்கா? உங்க மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சு போச்சா? ஏன், மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சாதான் மோதிரம் செய்யணுமா? பின்ன மாப்பிள்ளை விரல் சைஸ் என்னன்னு தெரிய வேண்டாமா? ஓ, அத சொல்றியா? முதல்ல அந்த மோதிரத்தை நான் எனக்காக தான் செஞ்சேன். அந்த முட்டா பையன் ஒரு சுத்து பெருசா வச்சுட்டான். சரி, அதே எதுக்கு போய் மாத்திக்கிட்டு இருப்பானே, வரப்போற நம்ம மாப்பிள்ளைக்கு இருக்கட்டுமேன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான். இத நேரடியா சொல்ல வேண்டியதானே? சுத்தி வளைச்சு அப்பா என் தலையே சுத்துது. நேரடியா சொன்னா மட்டும் ரொம்ப விளங்கிடமாக்கும். முதல்ல பத்திரமா கொண்டு போய் பீரோல வை. இந்தா. நரசிம்மா, யாரது? அடடே, மாரிமுத்தண்ணா. வாங்கண்ணா வாங்கண்ணா, உட்காந்துட்டு பேசுவோம் வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க மாரிமுத்தண்ணா, உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? எதிர்பாராம வீட்டில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தேன்ல. ஆமாமா, இந்த சாக்கூடக்காரங்க தானே சம்பந்தியா வர போறாங்க. ரொம்ப நல்லவங்களாச்சு அவங்க. அவங்க நல்லவங்க தான். என் பொண்ணு தான் வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை பண்றா? அந்த மாப்பிள்ளையே பிடிக்கலையா? ஏன்,
ஒரு பையனை காதலிக்கிறாளாம். கட்டினா அவனை தான் கட்டிப்பேன், இல்லைன்னா தூக்கு போட்டு செத்துருவேன்னு சொல்றா. ஒரு பக்கம் நிச்சயம் பண்ண இடத்துக்கு தெரிஞ்சா அசிங்கம்னு பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்பி வளர்த்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலேன்னு வருத்தமா இருக்கு. என்ன செய்ய சொல்றீங்க? சரி, உங்க பொண்ணு லவ் பண்றான்னு சொன்னீங்களே, அந்த பையன் எப்படி, என்ன படிச்சிருக்கான்? அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கானா, ஆ 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறானா. அட பையன் நல்ல பையன் மாதிரி தான் இருக்கு. ஆமா, குடும்பம் எப்படி? குடும்பம் என்னமோ கௌரவமான குடும்பம் தான், ஆனா ஜாதி தான். அட என்ன மாதிரி முதல்ல ஜாதிக்குதுன்னு நீங்க போய் பேசிக்கிட்டு ஜாதியா வந்து சோறு போட போகுது. சரி, இவ்வளவு தூரத்துக்கு பேசுறீங்களா, நீங்க பார்த்து வச்சிருக்க பையன் எப்படி? படிப்பு சம்பாதித்தை வச்சு பார்க்கும்போது ஆ, அவனை விட நான் பார்த்த மாப்பிள்ள கம்மி தான். ஆ, அப்போ உங்க செலெக்ஷனை விட உங்க பொண்ணு செலெக்ஷன் நல்லா தான் இருக்கு. என்னப்பா நீயே இப்படி சொல்றியே? நல்லா யோசனை பண்ணி பார்த்து தான் சொல்ற மாரிமுத்தண்ணா, உங்க பொண்ணு எந்த பையனை விரும்புறாளோ அவனுக்கு உங்க பொண்ணை கட்டி வைங்க. இந்த காலத்துல லவ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லைண்ணே. என்ன ஒண்ணு, அந்த பையன் நம்ம பொண்ணை வச்சு கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்தணும், அதான் ரொம்ப முக்கியம். அப்ப சாக்கோட்டக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றது? நிலைமைய பக்குவமா எடுத்து சொல்லுங்க. அவங்களும் இந்த காலத்து ஆளுங்க தானே, உங்க பக்கம் இருக்க நியாயத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரி நரசிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க அண்ணா. அண்ணா, ஆ? இன்னொன்னு, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணோட நிம்மதியும் சந்தோஷமும் தான் ரொம்ப முக்கியம், அதை மனசுல வச்சுக்கோங்க. சரிப்பா. ம், வாங்க. இந்தம்மா, இதை கொண்டு போய் பீரோல பத்திரமா வை. காதலும் சரி கல்யாணமும் சரி ஒரு புது உறவை ஏற்படுத்திக்கிற சந்தர்ப்பம். அந்த புது உறவு உனக்கு மட்டும் இல்ல, உன்னை பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் சேர்த்துதான். சங்கர்னு உன்னை காதலிச்சிருந்தா அது உன் அப்பா அம்மா ஏத்துப்பாங்களா? நீங்க பிறக்கணுங்கிறதுல அக்கறையா இருந்தவங்க அப்பா அம்மா நீங்க சந்தோஷமா வாழணுங்கிறதுலையும் கண்டிப்பா அக்கறையா இருப்பாங்க. உங்க வீட்டுல பாக்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கம்மா. உங்க பொண்ணு எந்த பையனை விரும்புறாளோ அவனுக்கு உங்க பொண்ணை கட்டி வைங்க. இந்த காலத்துல லவ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லைண்ணே. என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ மட்டும் நிம்மதியா தூங்குறியா? இரு வரேன். இப்ப இவரை எழுப்பி மோதிரத்தை கொடுத்தா வாங்கிக்க மாட்டாரு. இப்ப என்ன பண்றது? அழகா இருக்கு. காமாட்சி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமா. இந்தாங்க.
அப்புறம் போன காரியம் என்னாச்சுங்க? மாப்பிள்ளையோட ஜாதகம் நம்ம பொண்ணு ஜாதகத்தோட பொருந்திருக்கா? மாப்பிள்ளை வீடு நல்ல இடங்க. எனக்கு என்னமோ நம்ம பொண்ணு அங்க வாக்கப்பட்டு போனா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. 10ல 6-7 பொருத்தம் இருந்தா கூட போதுங்க, முடிச்சிடலாங்க. என்னங்க சொல்றீங்க? காமாட்சி, 10க்கு 6-7 பொருத்தம் என்ன, 10க்கு 10 பொருத்தமும் சரியா தான் இருக்கு. ஆனா என்னங்க? இல்ல, நம்ம பொண்ணோட ஜாதகத்தை ஜோசியர் மறுபடியும் பார்த்தாரு. அதுல பொடி வச்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அங்கதான் நானு என்னவா? நம்ம பொண்ணு மாதிரி ராசியில பிறந்தவங்க எல்லாருமே பெத்தவங்க பேச்ச கேட்டுதான் நடப்பாங்களாம். அதுல சந்தேகம் இல்ல. ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் அவங்க விருப்பப்படிதான் நடந்துக்குவாங்களாம். சில நேரத்துல பெத்தவங்க விருப்பப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்றாரு. அதான் இந்த விஷயத்துல நம்ம பொண்ணு எப்படி நடந்துக்குவான்றதுலதான் எனக்கு குழப்பமா இருக்கு. இதுல குழப்பிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நாம சந்தோஷப்படுற மாதிரியும் மஞ்சு விரும்புற மாதிரியும் தான் அவ கல்யாணம் நடக்கும். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்ப வரேன்னு சொல்லிருக்காங்க? இல்லவர், நான் எனக்கு இருந்த குழப்பத்துல சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். மாப்பிள்ளை பொண்ணு போட்டோ பார்த்ததுமே பொண்ணை எப்போ பார்க்க போறோம்னு நச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாரா? அப்படியா? அதனால நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. நாளைக்கே வா? ஏன் இன்னைக்கே வரணுங்கிறியா? இல்லங்க, நம்ம எந்த ஏற்பாடும் பண்ணவே இல்ல. இப்படி திடுதிப்புன்னு வந்து நின்னா என்ன பண்றது? ஆட, இதுல ஏற்பாடு பண்றதுக்கு என்ன இருக்கு காமாட்சி? அவங்க பொண்ணு பார்க்கறதுக்கு தானே வராங்க, கல்யாணம் ஐயா? பண்றதுக்கா வராங்க? வணக்கம் ஐயா. அடல வா சங்கரா. ஐயா வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. உட்காருப்பா. இல்ல பரவாயில்லைங்க. சரி காமாட்சி, ஆ. தண்ணியை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு சங்கனுக்கு காப்பி டீ குடிக்காத இருந்தா கொண்டா இதோ போ. கொண்டு வரேங்க. ஐயோ, ஏண்டி அடுப்புல சோறு பொங்கிக்கிட்டு இருக்கு, அத கூட கவனிக்காம அங்க என்ன எழுதிக்கிட்டு இருக்க? அம்மா, உன்னோட வருங்கால மாப்பிள்ளை பேரை எழுதிட்டு இருக்கேன். என்னடி எழுதுறேன்னு கேட்டா நக்கலா பேசுற. ஏமா, இங்க தானே இருக்கேன், அது என்ன நீயே கொஞ்சம் பாரு. எனக்கு வேற வேலை இல்ல பாரு. அம்மா, கனவு காணுங்கள், நினைத்தது நடக்கும்னு நம்ம ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாமே சொல்லிருக்காரு. அதுக்காக தான் என்னோட கனவுக்கு பலம் சேர்த்துட்டு இருக்கேன். எதையோ உருப்படியா பண்ணு. சரி, நான் டீ போட்டு தரேன், உங்க அப்பாட்ட கொண்டு போய் குடு வா. நீ முதல்ல டீய போடுமா, அதுக்குள்ள போய் குடு குடு குடுன்னுட்டு. அது ஒண்ணும் இல்லைங்க தம்பி, ரொம்ப நல்லா பரிசல் ஓட்டுறீங்க, ரொம்ப நல்லவராகவும் ஊருக்கு உபகாரமாகவும் இருக்கீங்க. ஆனா அடிக்கடி 2 நாள் 3 நாள்னு காணாம போயிடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்னு வர சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. யாரோ உங்கள்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. சங்கரா, உனக்கு ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேர் இருக்கு. நானாகட்டும் சொக்கலிங்க ஐயாவாகட்டும் உன் பேர்ல ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம். நம்ம ஊர் ஆத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல தண்ணி போகாது, பரிசல் ஓட்டுறதுக்கு உனக்கு வேலை இருக்காது. உனக்கு வேற வேலை எதுவும் இல்லைன்னா இங்கேயே தங்கி தோட்ட வேலை ஏதாவது இருந்தா பாரு. ஊருக்கு வெளியே தங்குறத விட ஊருக்குள்ளேயே ஒரு வீட்டை பார்த்து கொடுத்துட்ற. யோசனை பண்ணி உன் முடிவை சொல்லு. என்ன? சரிங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்கெல்லாம் வராங்க. அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டு பத்திரமா கொண்டு போய் விட்டுரு. யார் யார் சொந்தக்காரங்க வராங்களா? ஒரு வகையில சொந்தமாக போறவங்க தான் நம்ம மஞ்சுவை பொண்ணு பார்க்க வராங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. இந்தாங்க, இந்தாங்கப்பா. என்கிட்ட கொடுப்பா. சங்கரா, என்னப்பா விரல்ல மோதிரம் புதுசா இருக்கு, வாங்கினியா? இதுவாயா? இது என்னது இல்லைங்க. ஒண்ணுது இல்லையா? ஆமாயா, ராத்திரி படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். விடிஞ்சு பார்க்கறேன் கையில மோதிரம் இருக்கு. என்னப்பா கதை சொல்ற? தூங்கும் போது மோதிரம் போட்டது உனக்கு தெரியலையா? ஐயா நிஜமா தாங்க சொல்றேன். தூங்கிட்டு பார்த்தா கையில மோதிரம் இருந்துச்சு. யாரா இருக்குன்னு அக்கம் பக்கத்துல பார்த்தா யாரையும் காணுமையா. சரி, யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துலாம தான் கையிலே போட்டிருக்கேன். அப்ப கேட்டு வரலன்னா நீயே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கியா? இந்த மோதிரம் என் மாப்பிள்ளைக்காக செஞ்சதுப்பா.
நீ என்னடா தூங்கும் போது கிடைச்சது முழிக்கும் போது பார்த்து என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்க? ஐயா நிஜமா தான் சொல்றேன். ஏம்பா, கீழே கிடந்த எந்த பொருளா இருந்தாலும் அந்த பஞ்சாயத்துல ஒப்படைக்கணும்ன்றது உனக்கு தெரியாது? மோதிரம் போடணும்னு உனக்கு ஆசை இருந்ததுன்னா உன் சொந்த சம்பாத்தியத்துல போடு. அதை விட்டுட்டு திருட்டு பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்க? திருட்டு பொருளை வச்சிருந்தா பஞ்சாயத்துல என்ன தண்டனைன்னு தெரியுமில்ல? என்ன பஞ்சாயத்தை கூட்டவா? வெளியூர்கார பையன் எவ்வளவு நம்பிக்கையா இருந்த, அந்த நம்பிக்கையை கெடுத்துக்கிட்டிய. இந்த திருட்டுத்தனம் எல்லாம் இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். போ. ஐயா ஒரு நிமிஷம். இந்தாங்க ஐயா. அந்த மோதிரம் உங்ககிட்டயே இருக்கட்டும். இல்லைங்க வேண்டாங்க. உங்ககிட்டயே இருக்கட்டும் சொல்றேன்ல. போ. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என்